நவீன கவிதை இலக்கியங்களுக்கும் திரைப்பட பாடல்களுக்குமான இடைவெளியை குறைத்தவர் என்று போற்றப்படுபவர் நா. முத்துக்குமார் அவர்கள் இன்று காலை 10:15 மணி அளவில் மஞ்சள் காமாலை நோய் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு அவர் மரணமடைந்திருக்கிறார். 6 மணி அளவில் அவருடைய இறுதிச் சடங்குகள் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக நம்முடைய அரங்கத்தில் 3 சிறப்பு விருந்தினர்கள் வீற்றிருக்கிறார்கள். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள், பத்திரிகையாளர் சுந்தரமுத்தன் அவர்கள், பேச்சாளர் எழுத்தாளர் பர்வீன் சுல்தானா அவர்கள். நாம் இடைவெளிக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தது போல அவருடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது அவர் ஒரு பாடலாசிரியராக, ஒரு அனைவரும் அறிந்தவராக, ஒரு பிரபலமாக வருவதற்கு முன்பாகவே அவர் எந்த மாதிரியான ஒரு ஆளுமை கொண்டவராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் அந்த தூர் கவிதையை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நேரத்தில் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்க ஆசையாக இருக்கிறது. தூர் கவிதை நான் வாசிக்கிறேன். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கொரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்கச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றிற்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலை நீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. இதான் அவருடைய இந்த கவிதையை தான் சுஜாதா கற்றதும் பெற்றதும்ல கோட் பண்ணி அதுக்கு பிறகுதான் நா. முத்துக்குமார்னு ஒரு கவிஞனை தமிழ் உலகம் அறிய தொடங்கிய ஒரு நேரம் அதுதான் ஒரு தொடக்கம்னு நம்ம சொல்லலாம். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது இந்த நேரத்திற்கு ரொம்ப மனம் வலிக்குது. அந்த கவிதையை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அது சொல்கிறேன். மரணம் பற்றிய வதந்தி வந்தது. திருஷ்டி கழிந்தது என்றார்கள், தீர்க்காயுசு என்றார்கள், படபடத்தோம் என்றார்கள். நான் எழுதிய கவிதையை சொன்னேன். நான் இறந்ததை அறிந்த பிறகே நான் இறந்து போக வேண்டும். இது அவருடைய கவிதை. இன்றைக்கு அவர் இறந்து போயிருக்கிறார். நிச்சயமாக ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு ரசனை மாற்றத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இளைஞர்கள் இசையை மட்டும்தான் ரசிப்பார்கள், ஒரு குத்தாட்டத்தை மட்டும்தான், ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயங்களை மட்டும்தான் இளைஞர்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மித்தை உடைச்சு அதற்கும் வெளியே இளைஞர்கள் பாடல் வரிகளுக்காகவும் ரசிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ரசனை மாற்றத்தை ஒரு தலைமுறைக்கே கொண்டு வந்தவர் நா. முத்துக்குமார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? திரு எஸ். ராமகிருஷ்ணன், நீங்கள் அவரை இளம் வயதிலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவருடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது? அவருடைய சிறு வயதிலிருந்தே அவருக்கு அந்த ஆளுமை இருந்ததா? எப்படிப்பட்டவர் முத்துக்குமார்? ஒரு கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்து, பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருக்கிற நாட்கள்லேருந்து எனக்கு தெரியும். எனக்கு அவரை விடவும் அவங்க அப்பாவை தான் ரொம்ப கூடுதலாக தெரியும். அவங்க அப்பா ஒரு தீவிரமான படிப்பாளி, நிறைய புத்தகங்கள் வாங்கக்கூடியவர், ஒரு அபூர்வமான மனிதர் அவங்க அப்பா. அவர் ஒருத்தர் தன்னுடைய மகனை எப்படி உருவாக்கணும்னு நினைத்து அப்படி உருவாக்கிய ஒரு தந்தைனா முத்துக்குமாரோட தந்தை தான். அவர் எங்கே போனாலும் எல்லா இலக்கிய கூட்டங்களுக்கும் முத்துக்குமாரை அழைச்சிட்டு போவார், புத்தகம் வாங்கி கொடுப்பார். அவர்கிட்ட ஒரு அரிய சேமிப்பு இருந்தது. என்னென்னா, எல்லா எழுத்தாளருடைய முதல் புத்தகத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கார். வீடு முழுக்க புத்தகங்கள் வச்சுருப்பார். அப்படி தான் எனக்கு முத்துக்குமாரை தெரியும். முத்துக்குமாரனுடைய தந்தை வழியாக தான். முத்துக்குமார் படிக்கிற நாட்களில் இருந்தே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ரெண்டுலேயுமே நிறைய படிக்கக்கூடியவர், நிறைய பேசுவார். படித்ததோடு எழுதின விஷயங்களை கொண்டு காட்டுவார். நான் படிப்படியாக அவரை பார்த்துட்ருக்கேன். ஒரு மாணவராக இருந்தவர், அப்புறம் உதவி இயக்குனராக இருந்தார், பாடல் எழுத தொடங்கி அவருடைய முதல் பாடல், அப்புறம் அவருடைய வெற்றிகரமான பாடல்கள், பல பாடல்கள் எழுதப்பட்ட தருணங்கள், இன்னும் சொல்லப்போனால் அவரோட பல்வேறு வெற்றிகளோட சந்தோஷத்தை கூட பகிர்ந்திருக்கேன். புத்தக வெளியீட்டு விழாக்களில் நான் அவரை பற்றி பேசியிருக்கிறேன். சமீபத்தில் அவருக்கு தமிழன் விருது கிடைத்த போது அந்த மேடையில் கூட நான் அவரை பாராட்டி பேசினேன். கிட்டத்தட்ட என் கூடையே இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்து என் கண் முன்னாடியே வளர்ந்து பெரிய தமிழ் திரை இசை பாடல்களில் ஒரு பெரிய இடத்தை பிடித்த கவிஞர். அவன் எல்லாத்துலேயும் வேகம். எனக்கு என்னென்னா, ஏன் இவ்வளோ வேகம்? அந்த வேகம்தான் இன்றைக்கி அவனோட மரணம். நான் பொதுவாக நினைக்கிறது மனதோட வேகத்துக்கு உடல் ஒத்துக்கிடாது. உடலும் மனமும் சேர்ந்து இயங்கணும். அவனுக்கு மனது வேகம், எல்லாத்தையும் செஞ்சிடணும், எல்லாத்தையும் சாதிச்சிடணும், செய்ய முடியாதெல்லாம் செஞ்சணும்னு நினைத்தான். உடல்
இந்த உடல் அதை தாங்கலை. அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, அவர் எந்த வேலைக்குமே செல்லலை. எம்ஏ முடிச்சுட்டு ஆய்வு மாணவராக இருக்கும்போது ஒரு பாடலாசிரியர் ஆகணுங்கிற ஒரு கனவு, அப்புறம் பாலு மகேந்திராட்ட போய் உதவி இயக்குனராக இருந்தது, அதை தொடங்கிய தேடல்லே இருந்தது. ஒரு எந்த சின்ன வேலைக்கு போனாலும் நம்ம கனவுக்கு அது இடையூறாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு தவம் மாதிரி தான் அது. அதுலேயே இருந்து ஒரு இடத்துக்கு முத்துக்குமார் அந்த இடத்த அடைஞ்சார். அதுக்கான பயிற்சி, அதுக்கான படிப்பு, ராமகிருஷ்ணன் அவங்க சொல்கிறது மாதிரி ஆங்கிலத்திலையும் படிக்கிற ஒரு இது இருந்தது. சில்க் சிட்டின்னு அந்த பட்டு நகரம்னு ஒரு நாவல் கூட எழுதுறதுக்கான முயற்சியில் முத்துக்குமார் அந்த இது பண்ணார். அதனால் அதான் ஒரு வேகம், அந்த வேகம்தான் நமக்கு முன்னாடி வளர்ந்த ஒரு செடி அப்படியே நம்ம கண்ணு முன்னாலேயே வீழ்ந்துறது மாதிரி ஒரு மன உணர்வு தான் இருக்குது. வைரமுத்து சொல்கிறது மாதிரி ஒரு பாட்டு முடிந்து விட்டது பாதியிலேயே, அவ்வளோதான். மாணவர் பருவத்தில் அவருடைய வேகம் எப்படிப்பட்டது? ரொம்ப வேகம் அப்படின்னு சொன்னார். மாணவர் பருவத்தில் அவரை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஆமாம். எப்படிப்பட்ட வேகம்? அதாவது நாங்கள்லாம் காம்படிஷனில் உட்காந்துருப்போம், தலைப்பு கொடுப்பாங்க, விறுவிறுன்னு எல்லாருமே அவங்கவுங்க எழுதுவாங்க. இவர் எழுத மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்னா உள்ளங்கையில் எழுதி வச்சுருப்பார். ஓ, அது எல்லாரும் பேப்பரில் எழுதுவாங்கல்ல, அவர் உள்ளங்கையில் எழுதி வச்சுருப்பார். ரொம்ப ஸ்டைலாக நிற்பார் மேடையில். ஸ்டைலாக நின்றுட்டு ஆனால் யாருக்கும் தெரியாத அவர் இதுக்குள்ளே வச்சு பார்த்து படிக்கிறாருன்னு. நாங்கள்லாம் அப்படி ஒரு ஆணு வியந்து பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள்லாம் ப்ரைஸ் வாங்குற கோஷ்டி, எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்கிடுவோம். அதில் எனக்கு பேச்சுத்துறை தான். என் பேச்சுத்துறைக்கு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க கவிதை துறைக்கு வேணாலும் நான் போவேன், ஆனால் பரிசு அவ்வளோ கிடைக்காது. அவங்கெல்லாம் தான் முதல் பரிசு வாங்குவாங்க. ஆனால் நான் பார்த்தது அந்த எதையுமே ஒரு அலட்சியம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அது அலட்சியம் கிடையாது. அது மிகப்பெரிய லட்சியத்திற்கான வெளிப்பாடு தான் அந்த அலட்சியமாக அவர் பேசுறது. அதில் ஒரு கர்வம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும், ஒரு தூக்கி அடிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த வயசிலேயே பணிவோ மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறதோ இருக்கவே இருக்காது. கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆமாம். அது நான் அவரை மட்டும் சொல்ல மாட்டேன், அவர் கூடவே இருக்கிறாரு. அதில் சுந்தரபுத்தனும் ஒன்று தான். அவங்க எல்லோருக்குமே ஒரு விதமான இன்டலெக்ட் குரூப். அது நாம நினைக்கிற மாதிரியான லௌகீக விஷயத்துக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப 2வது 3வது நிலை தான். என்ன அடுத்த ப்ரோக்ராம்க்கு அடுத்த விஷயங்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதை நான் அந்த வேகத்தை பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு இது ஞாபகம் வருது, அதனால சொல்கிறேன். ரொம்ப பேஷனோடு வாழ்ந்த ஒரு மனிதர் முத்துக்குமார். முத்துக்குமார்னா கூட சுமாராக தான் இருக்குது பேர். இந்த முத்துக்குமார் அப்படிங்கிறது அவங்க தகப்பனாருடைய பேர். அவர் சொல்லுவார் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப பேஷன். ராமகிருஷ்ணன் சார் சொன்னது மாதிரி, சுந்தரபுத்தன் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடணும், எல்லாத்தையும் போகணும். அப்புறம் திரைப்பட பாடல் ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா, நீங்கள் உடனே எல்லாம் உள்ளர வந்துட முடியாது. ஒரு கவிதையை போட்டு, அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கவிதையை போட்டு இயக்குனர்கிட்ட போய் இது நான் எழுதிய கவிதை தொகுப்பு, நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மாதிரியான ஒரு தொடர் முயற்சியில் தான் முத்துக்குமாரோடைய ஒரு கடும் ஒரு முயற்சி தான் இது. உடனே எல்லாம் முத்துக்குமார்னு உடனே பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்கல. அதோட அவர்கிட்ட ஒரு திறமை இருந்தது. என்னென்னா, நீங்கள் ஒரு காட்சியோ அல்லது திரைப்படத்துக்கான ஒரு சூழலையோ சொன்னால் முழு பாடலையும் சில நிமிடங்களில் அவரால் எழுதிட முடியும். இன்னொன்று, அவர்கிட்ட ஒரு நல்ல இது, அவரோட பணியாற்றின எல்லா இயக்குநர்களோட இந்த இசையமைப்பாளரோட ரொம்ப நட்போட பழகக்கூடியவர். கிட்டத்தட்ட அவங்க தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி அவங்க கூட இருப்பாங்க. ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா தூங்குவார், ஒன்றா அவங்க கூட பேசியிருப்பார், பயணம் பண்ணுவார். அவரை கூட வச்சுக்கிடணும்னு விரும்புவாங்க. இசையமைப்பாளர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, படத்தில் கூட வச்சுக்கணுன்னு உரிமையோடு கேட்பார். அவர் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தால் கூட ஒருத்தரோட உரிமையாக கேட்டானே, உங்கள் படத்தில் பாட்டிருக்கானே, நான் எழுதலாமானேன்னு கேட்பார். இல்லை, அதான் நான் ஆக்சுவலாக கேட்க வந்தேன். என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டுமே அதிக பாடல்களை எழுதக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர் அப்படின்னு பார்த்தா அது முத்துக்குமார் அவர்களாகத்தான் இருக்காங்க. எப்படி இது சாத்தியப்படுகிறது? இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் இல்ல ஒரு நட்பு தான், பாடலாசிரியருக்குமான அந்த நட்பு எப்படி? 109 பாடல்களை போன ஆண்டு எழுதியிருக்கிறாரு. ஒரு ஆண்டில் 109 பாடல்களை ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா, இதில் என்னென்னா, முதல் படம் எடுக்கிற இயக்குனர்லேருந்து வெற்றிகரமான மிகப்பெரிய நடிகர்களோட படம் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுவார். இன்னும் சொல்லப்போனால் புதிய இயக்குனர்களோட, இளைஞர்களோட வேலை செய்யும் போது அவரை பார்க்கணும். நான் நிறைய பார்த்துருக்கேன். அவ்வளோ இணக்கமாக இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு பயணம் போகிறது, சுற்றுறது, அறையில் தங்குறது, அப்புறம் அவங்க கூட விவாதிக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறதுன்னு இவர் அவங்க கூட ஒருவராகவே இருப்பார். பாடல் எழுதுறாருங்கிறத தாண்டி இன்னொன்று, அவ்வளோ வேகமாக அந்த பணியை அவரால் செய்ய முடியும், செஞ்சுருக்காரு. அவரோட கவிதையில் ஒரு நவீனம் இருந்தது, ஒரு புதிய சொல்லாட்சி, புதிய விஷயங்களை சொல்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த பசங்களோட மனநிலை இருக்கு இல்லையா, அவருக்கு தெரியும். நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒரு 10 நாள் டெல்லியில் போய் ஒன்றா சுற்றினோம். சும்மா சுற்றுவோண்ணே, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொன்னார்.
எதுக்கு முத்துக்குமார் அப்படின்னா, இல்லை நான் உங்கள் கூட வரணும், நம்ம டெல்லிக்கு போவோம், 10 நாள் சும்மா போய் சுற்றுவோம் அப்படின்னு சுற்றி இருக்கிறேன். அப்போ அவரோட விருப்பம் எல்லாமே நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நான் வந்து எழுத்துகிற கவிதையில் கொண்டு வரணும், திரைப்பாடல்களில் கொண்டு வரணும், எல்லாவற்றையும் தாண்டி அதை சொல்கிறதுக்கு ஒரு புதிய மொழியை உருவாக்கணும். எனக்குன்னு இதை பாட்டை கேட்டால் இது முத்துக்குமார் பாட்டுன்னு சொல்லணும் வருதான். அப்படி நீங்கள் போகும்போது எதையெல்லாம் அவர் உற்று கவனிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டதா? இல்லை, அதான் ஒரு ரசனையான ஒரு மனிதன். எப்படின்னா, நாங்கள் ரயிலில் பயணம் பண்ணுறோம், அந்த ரயிலில் விற்கக்கூடிய சிற்றுண்டியிலேருந்து ரயில் பாதையில் வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் போயின்னா இறங்கிடுவான், இறங்கி அந்த போய் உட்காந்துருப்பான். கிளம்பும் போது முத்துவா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு வேறு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுவான். ஏறி அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வருவான். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ணி போகும்போது ஒரு 3-4 மணி நேரம் தான் உறங்குவோம். மற்ற நேரங்கள்லாம் படிச்சுட்டு இருப்போம், வெளியே வேடிக்கை பார்த்துருப்போம். ஒரு இரவு முழுக்க எனக்கு தெரியும், நாங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் கிடக்கும் போது இரவு முழுக்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்னா, அந்த பாருங்கண்ணே எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ அவன் ரசனை இருக்கு இல்லையா, ஒரு கவிஞன் அவனோட ரசனையில், அவனோட வளர்ப்பில், அவனுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய ஈடுபாட்டில் வாழ்க்கையவே அதை வச்சுட்டு இருக்கான். அவனோட பழகிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நினைவு என்னென்னா, அவன் எல்லாருக்கும் கவிதையை கொஞ்சம் கொடுத்துருக்கான். அந்த கவிதை எல்லார்ட்டும் இருக்கு. அதே மாதிரி ஒரு நாமுத்துக்குமார் வந்து எந்த பின்னணியும் இல்லாமல் ஒரு திரைத்துறையில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். யாரும் எந்த வித இல்லாமல் தன்னுடைய திறன் சார்ந்த ஒரு தன் கவித்துவமான வரிகளின் மூலம் மட்டுமே ஒரு இடத்த பிடித்த ஒரு எல்லாருக்கும் ஒரு கவிதை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னீங்களா. நான் ஒரு வரி வந்து என் மனசில் ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டே இருந்தது. அது சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அவர் சொல்கிறார் பாருங்க, காற்றினில் கிழிந்த இலைகளுக்கு காற்றிடம் என்றும் கோபம் இல்லை. எவ்வளவு பேரன்பு இருந்தா இந்த இந்த படிமத்தை எழுதுறதுக்கு மனசு வரும். இது வந்து அவர் சொன்னது, ராமகிருஷ்ணன் சொன்னது அதுதான். எல்லாருக்கும் அவர் என்னமோ ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கார். எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று. ஒரு கலைஞனுடைய வெற்றி அதுதானே, கேட்பவனோட அல்லது ரசிப்பவனோட ரிலேட் பண்ணிக்க முடியணும் இல்லையா. அந்த 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 ரிலேட் பண்ணிக்க முடியும், ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடிகிற அந்த கம்பேட்டிபிலிட்டி இருக்கிற ஒருத்தன் தான் கலைஞனாக இருக்கும். அதே மாதிரி பாடல்கள் அதில் உச்சத்தை அடைந்திருக்கிறார். இன்னொன்றும் அவர்கிட்ட நான் பார்த்த தனித்துவம், அவரோட வெற்றியை அவர் சுமந்துக்கிட்டே இல்லை. எனக்கு தெரியும், அவருடைய புகழ்பெற்ற பாடல்கள் வந்து எங்கே பார்த்தாலும் ஒலிச்சிட்டு இருக்க நேரத்தில் நானும் அவரும் கடற்கரைக்கு போவோம். கடற்கரையில் உட்காந்துருக்கும் போது அவரை பார்த்த உடனே ஓடி வந்து அவங்க அவரோட பேசுவாங்க, சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் காதலிக்கிற சிலர் வந்து அவரோட பேசி உங்கள் பாட்டை தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும்னு சொல்லும் போது வெட்கத்தோட யாரோ ஒருத்தரோட பாட்டை அவங்க பாராட்டுறாங்கங்கிற மாதிரி ஓரமாக நின்று தான் கேட்பான். என் பாட்டு நான் இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இல்லை. இப்போ தேசிய விருது வாங்கிட்டு, இந்த தேசிய விருது வாங்கின வந்த பின்னாடி அதை எல்லார்ட்டையும் ஒரு குழந்தை மாதிரி காட்டி, அண்ணா இந்த பாருங்கண்ணே, இது கையில் பிடிங்கண்ணே நீங்கள் அப்படின்னு. ஏன் முத்துக்குமார், நீங்கள் தான் நல்ல ஒரு பெரிய இன்றைக்கி தமிழில் மிக முக்கியமான ஒரு பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கீங்களேண்ணா. அதெல்லாம் இல்லைண்ணே, இப்போவும் நான் ஒரு வளர்ச்சி, என்னோட ஒரு படி நான் வந்திருக்கேன், இன்னொரு படிக்கு போகிறேன். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை 41 வயசில் இவ்வளவு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருடைய நினைவுகளை, கொண்டாடக்கூடிய நினைவுகளை தான் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இல்லையா. இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க, தமிழன் விருதுகள் பற்றி குறிப்பிட்டீங்க. தமிழன் விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்ட போது அங்கு என்னவெல்லாம் நடந்தது, அந்த மேடையில் என்னவெல்லாம் காட்சிகள் அரங்கேறின அப்படிங்கிறத பார்க்கலாம். இலக்கிய வீதியில் பட்டாம்பூச்சி விற்று கொண்டிருந்த நியூட்டனின் 3ஆம் விதி. ஹைக்கூவை அணிலின் முதுகில் கிறுக்கி முன்றிலில் ஆடவிடும் ஆனந்த யாழ். எழுத்துக்களை இசைக்குள் இழுத்து போட்டு காற்று வெளியில் கவிதை விதைக்கும் காஞ்சி கவி. இலக்கியம் திரு நா. முத்துக்குமார். சிறுவயதிலேயே தன் தாயாரை இழந்த நா. முத்துக்குமாரிடம் நூல்களை காட்டி நடைபழக்கினார் இவரது தந்தையார். தமிழை தாய்மையாய் பற்றி வளர்ந்த இந்த இளவலை இலக்கிய உலகம் உள்வாங்கிக் கொண்டது. புத்தகங்களின் பக்கத்துணையுடன் சென்னைக்கு புலம்பெயர்ந்த முத்துக்குமார் ஒளிநெறி கவிஞன் பாலு மகேந்திராவின் வெள்ளித்திரை பள்ளியில் இயக்கம் பயின்றார். எழுத்துக்களுக்கு பன்முகங்களை பொருத்தி அழகு பார்க்கும் கலை இயல்பாகவே இவருக்கு கைகூடியது. பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி, ஆனா ஆவண்ணா, என்னை சந்திக்க கனவில் வராதே, வேடிக்கை பார்ப்பவன், குழந்தைகள் நிறைந்த வீடு, அணிலாடும் முன்றில், கிராமம் நகரம் மாநகரம்
என்ற தலைப்புகளில் கவிதை, ஹைக்கூ, கட்டுரை, புதினம் என்று வாழ்வியல் அனுபவங்களை இலக்கிய வெளியில் உலவவிட்டார். இந்த படைப்புகள் அனைத்தும் அணு பல்லவிகளாக அமைய பல்லவி தந்து உதவுமாறு காட்சி ஊடகம் இவரை பல்லக்கு வைத்து அழைத்தது. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறா. காற்றலையில் அதிகமாக உலாவரும் இவரது அநேக பாடல்கள் இசை வடிவம் பெற்ற இலக்கிய ஆவணங்களாக திகழ்கின்றன. காட்சி கவிதைகளை அங்கீகரிக்க 2 தேசிய விருதுகள் இவரை தேடி வந்தன. இலக்கிய உலகில் நிறை குடமாய் நடை போட்டு வரும் இந்த இளவலுக்கு இலக்கியத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதிய தலைமுறையின் தமிழன் விருதை இலக்கிய சாதனையாளருக்காக கடந்த ஆண்டில் நா. முத்துக்குமார் வாங்கிய போது அவரை பாராட்டி பாடலாசிரியரும் அவரை வளர்த்தெடுத்தவர் என்று அவரே அன்போடு குறிப்பிடுவருமான பாடலாசிரியர் அறிவுமதி என்ன பேசினார் என்பதை தற்போது நினைவு கூறலாம். காஞ்சிபுரத்தில் என் தம்பியை பெற்றெடுத்த, நூலகத்தில் அவனை பட்டாம்பூச்சியாக பறக்கவிட்ட அவன் தந்தைக்குத்தான் இந்த விருதை அவன் முதல் காணிக்கையாக அளிப்பான் என்று நான் நம்புகிறேன். 73 அபிபுல்லா சாலையில் அவன் பாடல் எழுதுவதற்கு பயிற்சி கொடுத்தவன் நான். ஆனால் வாய்ப்பு கொடுத்தவன் என் தம்பி சீமான். இந்த இடத்தில் என் தம்பி உலக திரைப்பட அறிவு உள்ளவன், உலக இலக்கிய அறிவு உள்ளவன். அவன் தமிழுக்கு இன்னும் அதிகம் சாதிக்க இருக்கிறான். உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கும் அறிவிக்க நாங்கள் துணிந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிற புதிய தலைமுறையின் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த சேவை என்பது இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு மேடையாக நீங்கள் இதை ஆக்கியிருப்பது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் நிறைய சாதிக்க இருக்கிறான், அதை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அப்படின்னு கடந்த ஆண்டில் சொல்லியிருக்கிறார். ஒரே ஆண்டில் இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கிறது. அறிவுமதி அவர்களுக்கும் நா. முத்துக்குமார் அவர்களுக்குமான அந்த உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல முடியும்? அவரோட அறையில் இருந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட அவர் சொன்னது அண்ணன் சொன்னால் கரெக்டு, அவரால் உருவாக்கப்பட்டவர் கவிதை எழுதுறதுக்காக. அவர் அந்த டியூன் கொடுத்து இதுக்கு பயிற்சி கொடுப்பார், இதை எழுதுறா அப்படின்னு சொல்லி எழுதின பாடல்களை பாராட்டுவார். அறிவுமதி அண்ணன் ஒரு பெரிய ஒரு விருட்சம் மாதிரி. அவரால் உருவாக்கப்பட்ட அவரோட அந்த ஆளுமைக்குள்ளே இருந்து வளர்ந்த கவிஞர்கள் நிறையா இருக்காங்க. எழுத்தாளர்கள் பலரையும் அவங்க எழுதுகிற காலகட்டத்தில் அவங்க கூடயே இருந்து பாராட்டி அவங்கள வளர்த்தெடுக்கிறதுல ஒரு தாய் போல் உருவாகக்கூடியவர். இவருடைய அறிவுமதி அண்ணனோட அறையில் இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற தமிழில் முக்கியமான பாடலாசிரியர்கள் எல்லாரும். ஏதோ ஒரு வகையில் அவர் அவங்களுக்கு ஒரு தாய் போல் உந்துதல். முத்துக்குமார் மேலே அவருக்கு எப்போவுமே ரொம்ப கூடுதல் பிரியம். அவனை கூடயே வச்சுக்கிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து கூட வச்சுட்டு எல்லாம் பண்ணி அவன் அடைகிற வெற்றிகளை எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு சொல்லுவார். இவரே பாடலாசிரியர் தான், ஆனால் ஒருபோதும் என்னோட பாடலை விட அவன் பாட்டு நல்ல பாட்டுடா அப்படின்னு தான் எப்பயும் சொல்லுவாரே தவிர அவர்கிட்ட ஒரு பெரிய மனது இருந்தது. இன்னொன்று இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, ஒரு ஆண் ஜெயிக்கணும். ஆமாம், ஒரு ஆண் தாய்ன்னு சொல்லலாம், அது மாதிரியானது. அப்புறம் அறிவுமதி என்னென்னா அந்த இடமே ஒரு இது. இப்போ நீங்கள் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதில் நம்ம பற்றி ஏறி ஒரு இடத்த அடைஞ்சிட முடியும்னு ஒரு கனவோடு அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்து அங்கே உட்காந்து பிரபலங்களுடைய ஒரு சந்திப்புகள், ஒரு இயக்குநர்களுடைய அறிமுகம், அப்புறம் ஒரு பாட்டை எப்படி எழுதணுங்கிற ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி இதெல்லாம் கிடக்கும்போது ஒருத்தனுக்கு டக்குன்னு ஒரு லெவல் உடனே ஒரு பயிற்சி நிலையம் மாதிரி அது அப்படியே அவன் அப்படியே இருக்கும்போது அவர் அதில் மகிழ்ந்துடுவார். ஒரு மற்றவங்கள் அடைகிற வளர்ச்சி, அப்புறம் இயக்குநர்கள்ட்ட ரெஃபர் பண்ணுவார், முத்துக்குமாரை இதை எழுத சொல்லுங்கள், அவரே எழுதக்கூடிய ஒரு இருந்தாலும் இவங்க சொல்கிறது மாதிரி அவர் இது மாதிரி பரிந்துரை பண்ணி மேலே தூக்கி விட்டு மகிழ்கிற ஒரு தாய்மை உணர்வு உள்ள ஒரு அறிவுமதி போன்ற ஒரு கவிஞர்களால் தான் நான் முத்துக்குமார் போன்ற ஒரு கவிஞர்கள் வர முடிஞ்சது, ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சது. நிச்சயம் நம்ம தந்தைகளால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாமா? சிறு வயசில் அவருடைய தந்தை வளர்த்ததாக இருந்தாலும் சரி, பின்னாட்களில் அவரை அறிவுலகத்தில் அறிவுமதி அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அவருடைய பாடல்களில் அந்த தந்தை பாசம் என்பது இந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேணுமோ நமக்கு. இந்த தருணத்தில்
சினிமா உலகத்தில் வெற்றி கூட்டணி அப்படின்னா நாமுத்துக்குமார் அவர்களோடு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் கூட்டணி என்பது மிகப்பெரிய கூட்டணி. கடந்த ஆண்டில் நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி யுவன் சங்கர் ராஜா அவர்களை வைத்து ஒரு இசை கச்சேரி நடத்தியது. அதில் நாமுத்துக்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த மேடையில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உலகமெங்கும் இருக்கிற தந்தைகளும் மகள்களும் இந்த பாடல்களை தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யுவன் தான் முழு காரணம். இவனோட இசைக்கும் அந்த தேசிய விருது கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். இந்த வருடம் நிச்சயம் இவன் அடுத்த வருடம் டெல்லிக்கு சென்று தேசிய விருது வாங்குவார் என்று நான் திடமாக நம்புகிறேன். எனக்கு ஆண் குழந்தை தான், ஆனால் பெண் குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெண் குழந்தையை தான் எதிர்பார்த்தேன் முதல் குழந்தையாக. அதனால் என்னுடைய சகோதரிகளோட குழந்தைகள், சகோதரோட பெண் குழந்தைகள்லாம் வந்து விளையாடிட்டு போனாங்க. அதனால் வந்து என்னுடைய அனுபவத்தை தான் அந்த பாடலில் நான் வந்து இறக்கி வைத்தேன் வரிகளாக. அது விளையாட்டாக நடக்கும். நாங்கள் வந்து வேலை செய்யணும்னு உட்கார மாட்டோம். ஏதோ பல கதைகள் பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு பியானோவில் கை வச்சு கீபோர்டில் கை வச்சு வாசிக்க ஆரம்பிப்பார். அப்புறம் மூடு கொண்டுட்டார் அப்படின்ட்டு அவர் வாசிக்க எழுதுவோம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பாடல் வந்துடும். இவனுக்கு வந்து நான் எழுதுனதில் வந்து நினைத்து பார்த்தேன் பிடிக்கும், தேவதையை கண்டேன் பிடிக்கும், கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, ஒருக்கல் ஒரு கண்ணாடி, பறவையை எங்கே இருக்கிறாய், பேசுகிறேன், நிறைய பாடல் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு ஆண் குழந்தை தான் இருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த பேட்டிக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. 8 மாதங்கள் தான் ஆகிறது. அதற்குள் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாடலை தந்தையும் மகளுமாக பாடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்காமலேயே போயிருக்கிறது. அந்த ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். திரு நாமுத்துக்குமார் அவர்களுடைய நினைவலைகளை இன்னும் போற்றலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு.